ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை, காலையிலே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தக்காளி குழம்பு தான் வச்சுட்டு இட்லி. ரொம்ப ஹாப்பியாக டேவே ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ எங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச தக்காளி குழம்பு அன்றைக்கி. ரொம்ப ஈஸி தான். வெங்காயம், தக்காளி, பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், வெங்காயம் பல்லாரியில் 2 எடுத்திங்கன்னா தக்காளியில் 3 எடுங்க, அதுதான் அளவு. தக்காளி நல்லா பழுத்து இருக்கணும், நல்லா ரெட்டாக இருக்கணும். நாட்டு தக்காளியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நல்லா வதக்கிடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அது கூட எல்லாமே சேர்த்து அரைச்சிட வேண்டியதுதான். நல்லா நைஸாக அரைச்சிருங்க. தக்காளி வெங்காயமே திப்பி திப்பியாக தெரியக்கூடாது, அந்த மாதிரி அரைச்சிடணும். கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். தேங்காய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக சேர்த்துப்பேன். அவ்வளோதான். அரைச்சிட்டு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், ரொம்ப கொஞ்சமாக, ரொம்ப போட்டால் கசக்கும், அதனால் ரொம்ப கொஞ்சமாக வெந்தயம் வச்சு அரைச்சதை ஊற்றி கொஞ்சமாக புதினா மல்லி இலை மட்டும் போட்டு அவ்வளோதான், இறக்கிடுறது. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்ல தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா, ஆனால் நல்ல தண்ணி தாராளமாகவே ஊற்றலாம். இது அவ்வளோவா ரொம்ப தண்ணி கொடுக்காது, ஸோ நல்லாயிருக்கும். இதுதான் வெட்டிங். இதுங்க குட்டி ஒரு பென்டோ கேக் ஆர்டர் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணேன் ஹஸ்பண்டை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கோவில்லாம் போயிட்டு ஹோட்டல் போயிருந்தோம் நைட் டின்னருக்கு. ஸோ அங்கேயே சர்ப்ரைஸ் பண்ணேன், அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு. ரொம்ப ஹாப்பியாக டே முடிஞ்சிச்சு. வித் விநாயகர் பிளெஸ்ஸிங்கோட. வீட்டில் ஸ்வீட்டுக்கு பிரெட் அல்வா பண்ணேன். ஓகே, பாய். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.